பின்னால கிருஷ்ணன் பெரிய ஆளா ஆயிட்டான். ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு சங்கேதம் சொல்லிட்டான், இந்த சமயத்துல அங்க வந்துரு, நாம 2 பேரும் புஷ்பா 2 போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏதோ கொஞ்சம் இப்பதான் சொல்லிட்டு இருக்காளே, ஃப்ளவரா ஃபயரா ஏதோ ஒண்ணு, எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது, கூப்பிடலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்பெல்லாம் இனிமே கிரிக்கெட் பாக்குறது வேஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க, மூட்டையை கட்டி விட்டான். அது என்னாச்சு, அந்த பெண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இவன் வரப்போறான்னு. இவன் வந்தாதானே ஆளை காணும். ஒரு சங்கேத ஸ்தானம், நம்ம 2 பேரும் மீட் பண்றது ஒரு இடம் அப்படின்னு ஒரு காஃபி ஷாப்போ பப் ஷாப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்கா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வரவ தனியா வரக்கூடாது. அம்மா நான் என் ஃப்ரெண்டுக்குள்ள போயிட்டுறேன்னு சொன்னாதான் வரணும். அந்த பெஸ்டி நோத்தி ஒண்ணு கூட சுத்தி இருக்கும் பைத்தியம். இவ போனா கிருஷ்ணன் வீட்டுக்கு, அவ அப்பா அம்மா சந்தேகப்படுவான்னு இந்த பெஸ்டி அனுப்பினான். நீ போய் பாரு, ரொம்ப நாளியாச்சு, படம் ஆரம்பிச்சிருக்க போறது, கிருஷ்ணன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வரவே இல்லை, நீ போய் பாருன்னா. அவ வந்தா, தேடிட்டே வந்தா, 4 வீடு தள்ளி சவுத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான் சுவாமி அவன். அந்த பொண்ணு இவளுடைய தோழி, அவன் வந்தானே இங்க வா அப்படின்னு, கிருஷ்ணா உனக்கோசரம் தான் அவன் காத்துட்டு இருக்கான், லூஸ் டிக்கெட் வாங்கினது உனக்கோசரம் தான். நான் டிக்கெட் வாங்கல உனக்கோசரம், என்ன சொல்றேன், வா போலாம், அவளை அழைச்சி கூட்டான். இது பைத்தியம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்பதான் இதை ரியலைஸ் பண்ணிட்டு, ஐயோ கிருஷ்ணா உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் தோழி அனுப்பின பத்தியா, ஆய்மிகு காதலுடன் யான் இருப்ப, அழகா அப்படியே ஆழ்வார் பேசுறார், ஆய்மிகு காதலுடன் யான் இருப்ப, யான் விட வந்த என் தூதியுடன் நீ போக மிகுத்தாய். அவளை தள்ளிட்டு போட்டியாடாப்பா. அது பெஸ்டி கூட போயிட்டு இது பேஸ்ட் உட்கார்ந்து. ஏன் நீ சின்ன வயசுலயே என்ன பண்ண தெரியுமா போக்கிரித்தனம், தாய் மூலை அமுதிருக்க, நன்னா யசோர பக்கத்துல படுத்துட்டு யசோரை கிட்ட நன்னு நன்னா பால் சாப்பிட்டு பூர்ணமா இருக்கான் சுவாமி. ஒரு குறவும் இல்ல. பூத்தனை வந்திருக்கா யசோர வேஷத்துல. ஆனா அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம், அம்மா கிட்ட பால் சாப்பிட்டு இருக்கோம். அங்க இருக்கிறவ யாருன்னு இவனுக்கு தெரியாதா? தாய்மூலை அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடை இட்டு சென்று, நடக்க முடியாது தவழ முடியாமல் தவழ்ந்து இங்கிருந்து பேய்முலை வாய் வைத்து, அந்த பூத்தனையின் இடத்துல பால் சாப்பிட்டு பேய்முலை வாய் வைத்தாய். தாய்முலையினுடைய தாரதமியம் எத்தகையது, பேய்முலையினுடைய கடுமை எத்தகையது. ஐயோ என்னடி அம்மா இது, யசோரி எப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கா, அது பேய் கிட்டலாம் போய் பால் சாப்பிடுறது. அப்ப தாயை விட்டுட்டு பேய் முலையில வாய் வைத்தவன் நீ, என்னை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட தள்ளின்னு போறதுல என்னடா சந்தேகம் இருக்க முடியும்? நீ அம்மாவையே விட்டவன். கேட்டான் ஒரு கவி, கிருஷ்ணா எதுக்கு பூதனையின் இடத்துல போய் அந்த விஷப்பால சாப்பிட்டேன்? அங்கதான் கிருஷ்ணன் ஒரு ஆன்சர் கொடுத்தான். பாருப்பா, அந்த பூத்தனை தன் மார்புல விஷத்தை தடவிக்க செய்வே, இது கண்ணன் சாப்பிடணும், இது கண்ணனுக்கு, இத கண்ணன் சாப்பிடணும் கண்ணனுக்குன்னு என்ன நினைச்சுண்டே அவள் விஷத்தை தடவின்றாளா? எனக்குன்னு கொண்டு வந்தத நான் ஏற்றுக்காம இருந்தா அவன் மனசு என்ன பாடுபடும். அதுவும் அவ அம்மா வேஷத்துல வந்துட்டாளே, அவளை நான் வஞ்சிக்கலாமான்னு கேட்டா சுவாமி கிருஷ்ணன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு அவனுக்கு நாம அப்படியே ஆனந்தத்தோட இது கிருஷ்ணார்ப்பணம்னு சமர்ப்பிக்கிற எவ்வளவு ஆனந்தத்தை அவன் அடைவான். அந்த சமர்ப்பணியத்தை அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்வான். அப்படியா சமர்ப்பிக்கிறோம் நம்ம. ஒரு விஷத்தை கூட அவன் சாப்பிட்டான். சகடாசுர பஞ்சனம் பண்ணினான். அரிஷ்டாசுரன், சகடாசுரன், பகாசுரன், அகாசுரன் எல்லாம் ஒன்வே டிராபிக் போனது, ஒண்ணு கூட திரும்பி வரல. கம்சன் பார்த்தான், இனிமே ராட்சசர்களை அனுப்பக்கூடாது, யாராவது பக்தரை அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணினான். அங்க யார் இருக்கா? கம்சன் கிட்ட ஊழியம் பண்ற யாரும் ஒருத்தராவது பக்தரா இருக்க முடியுமா? ஆனா ஒருத்தர் இருக்கு, அக்ரூரர்னு பேர் அவருக்கு. நாட் குரூயல் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்பேற்பட்ட அக்ரூரர் இடத்துல சொன்னான், போய் வண்டி கட்டி ரெடி வச்சுக்கணும், நான் தனுர்யாகம் பண்ண போறேன். தனுர்யாகத்துக்கு திருவாய்ப்பாடியில போய் நந்தகோபுரிக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த நந்தகோபுரிக்கு 2 பசங்க பிறந்திருக்காமே, என்ன பேர் அது? இன்னும் பேர் சொன்னாலே அந்த பசங்க. கம்சனுக்கு பேரு சொல்லக்கூடாது, கிருஷ்ணன் பேரு சொல்லிட்டா பக்தி வந்துருமே. இந்த நந்தகோபுரிக்கு 2 பசங்க இருக்கு இல்லையா, அந்த பசங்க ஆயிடுச்சுருவான். நான் எத்தனையோ பேர் அனுப்பினேன், ஒருத்தனும் திரும்பி வரல, தனுர்யாகம் பண்றேன், வரட்டும் அந்த பசங்க என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. அக்ரூர் என்னையா நானா போயிட்டு வரணும்?
கிருஷ்ணன் அழைச்சு நானா போயிட்டு வரணும். ஆஹா, இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு தீங்கு விளைவிக்க சென்ற அத்தனை ராட்சசர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பூட்ட கேசுக்கெல்லாம் பல்லாண்டு பாடினாரு. என்னையா நீ பக்தன் நினைச்சிட்டு நாங்கெல்லாம் உன்னை பத்தி இன்னைக்கு பெரிய உபன்யாசம் கேட்கலாம் வந்திருக்கோம்னா ராட்சசனுக்கு பல்லாண்டு பாடல, மைண்ட் மறக்கண்டு போச்சா? பெருமாளுக்கு பாட வேண்டிய பல்லாண்டு அந்த ராட்சசனுக்கு பாடிட்டு இருக்கேன். போய் போனவன் ஒருத்தனாவது ராமாவதாரம் மாதிரி திரும்பி வந்திருந்தான்னா கம்சன் என்ன அனுப்பிச்சிருப்பானா? போனவன் யாருமே திரும்பி வராததுனால தானே கம்சன் என்ன அனுப்பினான். அதனால அத்தனை ராட்சசர்களும் எனக்கு அனுகூலம் பண்ணிருக்கா, அதனால அவளுக்கு தான் முதல்ல பல்லாண்டு. வாழி வாழினர். அவா பண்ணின அனுகூலம், அவா பண்ணின அனுகிரகம் தான் இப்ப கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு நான் போறேன். இந்த ஒரு காலம் எனக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நான் என்ன தபசு பண்ணினேன், என்ன புண்ணியம் பண்ணினேன், எத்தனை காலம் நான் ஜபம் தபம் பண்ணினோனோ தெரியலையே. அது எனக்கு பலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதா சமே நிஷா. இன்னைக்கு தான் எனக்கு ராத்திரி போச்சு. இதுவரையில என்னுடைய வாழ்க்கை இருக்கே அது ராத்திரியாவே இருந்திருக்கு. அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதா சமே நிஷா. நல்ல குட் மார்னிங் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெருமாளை போய் சேவிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவனை சேவிக்காத கண் என்ன கண்ணே, அவனுடைய திருநாமங்களை கேட்காத காது என்ன காதே, அவன் திருநாமங்களை சொல்லாத வாய் என்ன வாயே. இந்த வாய் இருந்து நாராயணான்னு சொல்ல வரலன்னா அந்த வாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. நரக்கத்துல போய் உழுந்துட்டான் ஜனகண்டர். நாராயணன்னு சொன்னா அவனுக்கு நரக்கம் கிடையாது. அப்படி நரக்கத்துக்கு போறானா அவன் வாய் என்ன வாய்? நாராயணன் சொன்னா நாராயண வாய், நாராயணன் சொல்லாத வாய் நாரவாய். என்னையா வாய் அது? காதல கேட்டதே இல்லையா? கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ ஒரு நாள் மித்யாஸ்வ ஜன்ம ஜனனி ஜனி துக்கபாஜா. சுகபிரம்மம் பாகவதத்துல சொன்னார். இவெல்லாம் பிறந்து ஒரு நாள் கூட கிருஷ்ண சரித்திரம் கேட்காம இருந்திருந்தானா பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே. அவன் அம்மாவுக்கு லேபர் பெயின் இன்க்ரீஸ் பண்ணதை தவிர்த்து அவன் வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் பண்ணலன்ட்டு, வாழ்க்கையே வேஸ்ட். அவன் வாழ்க்கையினால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றான். எனக்கு பாக்கியம் கிடைச்சு கொடுத்தே சுவாமி. அவன் சொன்னான் நாளைக்கு கார்த்தால கிளம்பலாம் சுவாமி, இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, நாளைக்கு கார்த்தால கிளம்பலாம். பவ துர்கத திவ்ய பேஷைஹி பிரதிதாம் தத்பத பத்மரேணுபிஹி பிரணிபத்ய சுபாம் மனஸ்தலீம் பரிபூதோ பவிதாஸ்யுதாப்யஹம். அக்ரூரன் ராத்திரி முழுக்க ஒரு சிந்தனை பண்றாரு. எப்படி கிருஷ்ண சிந்தனை பண்ணணும்? சம்பிரதாயத்துல ஒரு ஜீவன் சரணாகதி செய்து கொண்ட ஒரு ஜீவன், கொஞ்சம் முக்கியமான சாஸ்திரார்த்தம் இதெல்லாம் ரொம்ப நினைச்சு பார்க்க வேண்டிய சில விசேஷங்கள். நமக்கெல்லாம் சரணாகதி ஆனாதான் மோட்சம். அந்த சரணாகதின்றது ஆச்சாரியன் மூலமாக பகவத் சரணாரவிந்தத்துல நம்ம சமர்ப்பணை பண்றது, அதுதான் சரணாகதி. அது ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லை, போய் நின்றுட்டா போறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேணாம்னா எல்லாத்தையும் விட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. மோட்சத்துக்காக எதுவும் பண்ண வேண்டாம். தனிப்பட்ட முறையில நீ கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டாம். அதுக்காக வர்ணாசிரம தர்மங்களை பரித்தியாகம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டது இருக்கிற பரியந்தம் நாம இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் நன்றே வருவது எல்லாம் நமக்கு பரம் ஒன்றினது. இனி எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன் காப்பாத்துவான், கிருஷ்ணன் பார்த்துப்பான், எல்லாம் கிருஷ்ணனிடத்துல ஒப்படைச்சுட்டான் அப்படின்னு ஒரு மகா விசுவாசம் இருக்கணும். கர்ப்பத்துல இருக்கிற சிசு தன் முயற்சியில ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அந்த சிசுவுக்கு கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு தன் முயற்சியில ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்ப தாயானவள் அந்த கர்ப்பத்தை எப்படி காப்பாத்துறா? உட்காரச்சே அப்படி பிடிச்சு உட்காரா, நிக்கச்சே அப்படி பிடிச்சு நிக்கிறா, அப்படி ஒவ்வொரு தடவையும் அப்படி கையை பிடிச்சு அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதபடி அவ ரட்சிக்கிறா. ரொம்ப சூடா சாப்பிடுறது இல்ல, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடுறது இல்ல, எது சாப்பிட்டாலும் தன் குழந்தைக்கு அப்படின்னு பார்த்து 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 அந்த தாயானவள் கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை காப்பாத்துறத போல
சரணாகதி செய்து கொண்ட பிரபன்னன பகவான் ரட்சிக்கிறான். அப்ப அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவன் ஒண்ணு பண்ணணும்னு. என்ன பண்ணணும்னு? ஒருவேளை அவனுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும் இல்லையோ, அது சொன்னா பயம் எல்லாருக்கும். இன்சூரன்ஸ்ல கையெழுத்து போடுச்சு என்ன பண்றோம் நம்ம? சார் நீங்க போட்டீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னு அதுக்கு ஒரு லீகல் ஏர் போட்டா கரெக்டர் கைது போடுறோம் நம்ம. ஏன்டா இப்படி அச்சோன்யமா பேசுற? இதுக்கு நான் உபன்யாசத்துல போய் உட்காந்து போயிடா? உன் வாயில நல்ல வார்த்தையா வராதான்னு கேட்கிறோமா? கரெக்ட். எவ்வளவு வரும்? 20 லட்சத்தை போட்டா 50 லட்சம் வருமா? 80 லட்சம் வருமா? சில இடத்துல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போடுறான். பரவாயில்ல சார், இப்பெல்லாம் நல்லா க்ரோத் ஆயிட்டு இருக்கு, போடுங்க, நீங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றான். போடுறோம். கிருஷ்ணன் நம்ப மாட்டேன்றோம். அப்ப அத போட்டத அவன் சொல்றான், நீங்க ஒன்னும் பேசாதீங்க, போட்டுட்டீங்கல்ல கரெக்ட், ஒரு 10 வருஷம் நீங்க இதை மறந்துருங்க அப்படின்றான். மறந்துடுறோமா? மறந்துடுறோமா? மறக்கவே மாட்டோம். நான் 10 லட்சம் அதுல போட்டு வச்சிருக்கேன், 1 வருஷம் எடுத்து 2 வருஷம் எடுத்து அது குட்டி போடுமா, வட்டி போடுமா, இப்படி போடுமா, அப்படி போடுமா. அப்பப்ப என்ன சார் இப்படி போயிட்டு இருக்கு, சரியா போயிட்டு இருக்கா, கரெக்டா ஏறிட்டு இருக்கா, நேத்து கூட பார்த்தனே திடீர்னு அப்படியே அந்த கிராஃப் ஏறித்தே அப்படிலாம் நினைக்கவானா அவன் சொல்றான். ஆனா நினைச்சுக்கிறோம், நினைக்காம இருக்க முடியாதா? ஏன்னா நினைச்சா அது ஒரு பிளஷர் இல்ல, அது ஒரு ஆனந்தம். ஏன்? நம்ம கையில இவ்வளவு பைசா இருக்கு, நம்ம கையில இவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணம் நமக்கு அபிவிருத்தி ஆயிட்டு இருக்கு, வர்த்ததாம் அபிவர்த்ததாம் ஆயிட்டு இருக்கு. நம்ம வேணா இன்னொரு காரியம், ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோ, வேற விதமா அதை கொண்டு வரலாமா, இப்ப என்ன நியூ பிளான் என்ன வந்திருக்கு சார் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு வேற எக்ஸம்ஷன் என்னன்றது வரலாம் நம்ம கேட்கிறோம். இது போட்டா எக்ஸம்ஷன் உண்டா? ஏன்னா எங்க ஆடிட்டர் முரளி வந்திருக்காரு, அவருக்கோசரம் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டு கொஞ்சம் அவர் ஆடிட்டர் இல்லையா, சரணாகதியோட இவர் கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் இதை அப்படி போடலாமா, இதை அப்படி போடலாமா அப்படி கேட்கிறோம். நீ நினைக்க வேண்டாம் அவன் சொல்றான், நீ நினைக்க வேண்டாம், இதை போட்டுட்டியோ 10 வருஷம் அது ஆகட்டும், தானா மெச்சூரிட்டி ஆகும், அது மெச்சூர் ஆச்சுன்னா உனக்கு நல்லா பணம் வரும்ன்றோம். நினைக்காமல் இருக்க முடியல, நினைக்க நினைக்க நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டேன், மெச்சூரிட்டி ஒரு நாள் வரும். எப்ப? இந்த தேகத்தை நான் விடும் பொழுது, இந்த தேகத்தை நான் விடும் பொழுது. இப்ப என்னுடைய 20 வயசுல போட்ட பணம் என் 40 வயசுக்கு நான் ஒரு பெரிய பங்களா வாங்குறதுக்கோசரம் கிடைக்க போறது. அதை நான் அந்த பங்களாவை இப்படி கட்டுவேன், அப்படி கட்டுவேன், அதுல இந்த மாதிரி ஷாண்டிலியர் போடுவேன், அப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் போடுவேன். கட்டாயம் 3 BHK கிடையவே கிடையாது. we won't cook, only book. இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கற்பனை பண்றோம், சிந்தனை பண்றோம். இந்த மாதிரி சரணாகதி பண்ணிண்டவன் தன் உசிர விட்டான்னா அப்பொழுது அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் ரெட் கார்பெட் ராயல் ரிசப்ஷனுக்கு அர்ச்சிராதி மார்க்கம், மீதி பேருக்கெல்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போறவனுக்கு கிடையாது, பிரம்மலோகத்துக்கு போறவனுக்கு கிடையாது, மற்ற லோகங்கள் போறவனுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. போ போ அப்படின்னு போவான், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போனா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமன், இந்திரன் ஒருத்திய நம்ம கண்ணுல காமிக்க மாட்டான். அவனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், அவனை பத்தியும் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு கூட கண்ணுல தெரியாது. ஆனா இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அது நேர முக்தி கண்டா பத்தம் எக்ஸ்பிரஸ் ஹைவே, டோல் ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் ஹைவே, நான் ஸ்டாப் ஹைவே. வழியில நல்ல உபச்சாரங்கள். நம்மள போய் யாராவது வாடு கூப்பிடுவாளா? நம்மள யாராவது உபச்சாரம் பண்ணுவாளா? சுத்திலும் ஆதிவாகிக கணங்கள்னு பெருக்கள், விஷ்ணுவினுடைய தூதர்கள் வருவா, சத்திர சாமரங்கள் கொண்டு வருவா, நல்ல புஷ்பங்கள் சந்தனங்கள் கொண்டு வருவா. அந்த மாதிரி ஒரு பிராக்ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு டியோடரண்ட்லாம் நீ பார்த்திருக்க கூட மாட்டேன், கேள்விப்பட்டு கூட மாட்டேன். நோ கேஸ் அப்படின்னு புசு புசு அடிக்கலாம் பாருங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது. நல்ல உயர்ந்த பரிமளங்கள் கொண்டு வருவா, சுவாமி சுவாகத்தம்னு சொல்லுவா, அப்படியே காலங்கீழ பூக்களை மாறி இறைப்பா, நமக்கு ஸ்வஸ்தி வாசனம் ஜெய விஜயி பவா, ஜெய விஜயி பவான்னு கட்டின்னு சொல்லுவா. சுவாமி வாருங்கோள், சுவாமி வாருங்கள்னு கூப்பிடுவா. ஒவ்வொரு டெஸ்டினேஷன்ல ஒவ்வொருத்தரும் நம்மளை ரிசீவ் பண்ணுவா. அந்த மாதிரி நாம் ஒரு மார்க்கத்துல போவோம், ஒரு வழியில போவோம். அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சரணாகதி செய்து கொண்டு மோட்சத்துக்கு போகக்கூடியவனுக்கு மட்டும்தான் அந்த வழி. தேவயான மார்க்கம்னு பேர், அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும்.
அர்ச்சிராதி மார்க்கத்தை நினைச்சுக்கணும்ன்றது மேண்டேட்டரி இல்ல. நீ இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு அதை நினைச்சுக்கணும்ன்றது மேண்டேட்டரி இல்ல. நீ நினைச்சிருந்தாலும் அது உன் நினைப்பல இல்லைனாலும் அது மெச்சூர் ஆகத்தான் போறது. நீ எதிர்பார்க்காத பெரிய லம்சம் அமௌண்ட் உனக்கு கிடைக்கிறான் போறது. அது போல நீ பண்ணின சரணாகதி எப்படியும் பலிக்கிறான் போறது. இருந்தாலும் அதை நினைக்க நினைக்க உனக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு ஜாய் வருது இல்ல, அதுதான் அர்ச்சிராதி மார்க்கத்திற்கு கதி சிந்தனம்னு பேரு. கதி சிந்தனம்னு பேரு. இங்க இருந்து ஒருத்தன் யூஎஸ் போனோம்னா அந்த யூஎஸ் போறவன் என்ன பண்ணுவான்? முதல்ல பிளாட்ஃபார்ம்ல நிற்பான். அது இருக்கட்டும். யூஎஸ் போறோம்னா முதல்ல பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும். அதான ப்ரொசீஜர். ரைட், ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விசா அதை போய் வாங்கிட்டு அப்புறம் இங்க இருந்து பிரேக் ஜர்னி போறதா, இல்ல அதுக்கப்புறம் அங்க போற டிரான்சிஸ்ட் அப்படி சொல்லணும்ல. இங்க இருந்து ஒரு ஊருக்கு போய், எனக்கு ரொம்பலாம் அது விவரம் தெரியாது, கேள்விப்பட்டதுனால சொல்றேன். நம்ம நிறைய பேர் இருக்கா, சிஷா நிறைய பேர் எல்லா ஊர்ல இருக்கா. இப்ப எல்லாரும் அதை பத்தி சொல்றதுனால எனக்கு தெரியுது. அவ சில சமயம் ஆஸ்திரேலியால நாங்க இந்த டைம் சுவாமி, மெட்ரா இந்தியால இந்த டைம் சுவாமி, உடனே ஜெனிவால இந்த டைம் சுவாமினர். மொத்தத்துல எங்களுக்கு டைம் சரியில்லை. ஆன்லைன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ. அவ சொல்லுவா, இந்த ஊருக்கு போறேன், இங்க இருந்து டிரான்சிஸ்ட் பண்ணணும், இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆகணும், அப்புறம் அங்க இருந்து அங்க போறோம்னு. அப்ப அதை யோசிக்கிறேன். நான் இங்க இருந்து ஃபிளைட்ல போவேன், ஃபிளைட்ல போச்சு அந்த ஊர்ல போய் இறங்குவேன், அந்த டெஸ்டினேஷன்ல இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போவேன், அங்க எனக்கு ஒரு இன்னொரு ஃபிளைட் கிடைக்கும், அந்த ஊரை சேர்ந்தவா என்ன வந்து பார்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அது உனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது. அதே மாதிரி பெருமாளை நான் போய் அடைய போறேன், மோட்சம்ன்றதான பரமபதத்துல போய் பெருமாள் அடைய போறேன்னா அவனை தியானம் பண்ணிட்டு இருக்க அந்த வழிய தியானம் பண்றதுக்கு பாருங்க, அது ஆனந்தமா இருக்குங்க. புரியலையே சுவாமி, ஒண்ணுமே புரியலையே. இது ஒண்ணும் எங்களுக்கு கான்செப்டே புரியல. எவ்வளவு நேரம் நீ சொன்னீரே தோர்த்து புரியலே. ரொம்ப சிம்பிள்பா. சித்திரகூடத்துல ராமனை சேவிப்பதற்காக பரதன் எப்படி சென்றானோ, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை சேவிப்பதற்காக அக்ரூரர் எப்படி சென்றாரோ, துவாரகையில் கண்ணனை பார்ப்பதற்காக குசேலர் எப்படி போனாரோ, என்ன சிந்தனையோ அந்த சிந்தனைக்கு பெயர் தான் கதி சிந்தனம்னர். கிருஷ்ணன் தான் பரமாகதி, அந்த கதியை நாம நினைக்கிறோமே அதுதான். அப்படியே அப்புறம் ஏறி உட்காந்து ஆஹா எனக்கு என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம், அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சேவையாரானோ. எத் பாவம் தத் பவதி. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் தெரியுமா. ஒரு நாள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அடியனுடைய ஆச்சாரியன் பக்கத்துல இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணின பெருமை அடியனுக்கு உண்டு. அடியனுடைய ஆச்சாரிய இடத்துல நிறைய பெரிய வாழ்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கா. இருந்தாலும் அந்தேவாசி கூடவே இருந்திருக்கு. அப்பெல்லாம் அடியனும் காலக்ஷேபத்தை அடிக்கடி கட்டடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் சேவிக்கப்போம். ஒரு நாள் காஞ்சிபுரத்துல உற்சவம், கருட சேவ உற்சவம். இப்பெல்லாம் மாதிரி போனு இருந்தா நான் சொல்ற கதையெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. காஞ்சிபுரத்துல கருட சேவையை சேவிச்சுட்டு அப்ப அடியன் கிட்ட ஒரு பைக் ஒண்ணு வச்சிருந்தாங்க, எக்ஸ்ப்ளோரர் பைக் ஒண்ணு. அதெல்லாம் போவேன், எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன். அந்த பைக்ல போயிட்டு மத்தியானம் வந்துட்டேன். வந்துட்டு நேரம் எங்க ஆச்சாரிய திருமாலை, எங்க வீட்டுக்கு கூட போக மாட்டேன், நேரம் எங்க ஆச்சாரிய திருமாலைக்கு போனேன். ஆச்சாரியிடம் போய் சேவிச்சேன். சேவிச்சோடனே ஆச்சாரியம் கேட்டார், என்னடா பெருமாள் இன்னைக்கு மல்லிகை மாலை இப்படி சாத்தியிருந்தாரா, அப்புறம் பெருமாள் வஸ்திரம் இப்படி இருந்துதா, அங்க இடது பக்கத்துல இந்த அர்ச்சகர், வலது பக்கத்துல அந்த அர்ச்சகர், அவன் 2 பேர் இருந்தாளா? சாத்தியமே கிடையாது. லைவ் உண்டா, போட்டோ உண்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் உண்டா? லேண்ட்லைன் கூட பாதி நேரம் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. அதுவும் காஞ்சிபுரத்துல இருந்து மெட்ராஸுக்கு பேசணும்னா எஸ்டிடி பண்ணணும். அப்படியே அடுக்கினார். இங்க இருந்தாரா, அப்படி இருந்தாரா, பெருமாள் இங்க வந்து நின்றாரா அப்படின்னா என்ன இவர் நம்மளை கலாய்க்கிறாரா? பெரியவாள்லாம் அப்படி பண்ண மாட்டார். நாமளா தான் சின்ன பசங்க மாதிரி பேசுவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சுவாமி சொன்னார், நீ கிளம்பி போயிட்ட கருட சேவை சேவிக்கிறேன்னு. இத்தனை வருஷம் சேவிச்சோம், நமக்கெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் இல்லையே, நம்ம இங்க உட்காந்துட்டோமே, இப்படி தள்ளாம வந்துருத்து, பெருமாளை சேவிக்க முடியலன்னு நான் உட்கார்ந்துருந்தேன். 4 மணிக்கு இந்த பின்னாடி கோவிந்தன் ரோட்ல கருட வாகனத்துல பெருமாள் எழுந்துடுற மாதிரி எனக்கு சொப்பனம்னு. தொட்டையாச்சாரியருக்கு என்னைக்கோ ஒரு நாள் சேவை சாதித்தான் சுவாமி காஞ்சி வரதராஜ பெருமாள். அந்த கதையெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வரதராஜ பெருமாள் கோபுர வாசப்படியில வந்த உடனே தொட்டையாச்சார் சேவைன்னு கருட சேவை அன்னைக்கு
சோழிங்கபுரத்துல தொட்டையாச்சாரம் ஒரு பெரிய மகான் எழுந்திருந்தார். சண்டமாரதம் சுவாமின்னு பேரை வளர்க்கணும். அந்த தொட்டையாச்சார் வருஷா வருஷம் சோழிங்கபுரத்துல இருந்து பார யாத்திரையாக காஞ்சிபுரத்துக்கு வந்து வரராஜ பெருமாள் கருட சேவை சேவிப்பாராம். வயசா எடுத்தா அவரால் வர முடியல. அதனால காஞ்சிபுரத்துல பெருமாள் இத்தனை நேரத்துக்கு எழுந்தொழி இருப்பாரு. அங்க சோழசிம்மபுரத்துல தக்கான் குளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தக்கான் குளம்னு பேரு. அக்கார கனி தக்கான் மிக்கான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த குளத்து கரையில் நின்றுக்கிறார். கை கூப்பிடுற பிரத்யூஷே வரத பிரசன்னவதனா பிராப்தாபிமுக்கியாஞ்சனானா பத்தாஞ்சலி மஸ்தகான விமலாம் ஆபாலமானந்தயல்லே மந்தோட்டாயித சாமரைஹி மணிமயைஹி முக்தாத பத்ரச்சவைஹி அந்தர்கோபுரமாவிராச பகவான் ஆரூட பக்ஷீஸ்வரா. கருட சேவ பஞ்சகம்னு பேர் அந்த ஸ்லோகத்துக்கு. அப்பயே அந்த தொட்டையாச்சார் பாடின 5 ஸ்லோகம். ஐயோ இந்த நேரம் உஷக்காலம் பின்மால வேலை வந்திருக்குமே. அந்த பின்மால வேலையில புல்லும் சிரம்பினகான் புல்லரையன் கோயில் வரதராஜ பெருமாள் கோவில்ல வெடி போட்டிருப்பாளே, ஜமால வெடி வெட்டிருப்பாளே, ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, வாசல்ல வரதா வரதான்னு காத்துட்டு இருப்பாளே. 2 பக்கமும் ராஜஹம்சத்தை போல அழகான சாமரத்தை வீசிண்டு அழகான மணிமயமான கொடையை போட்டுண்டு அப்படி குலுங்கி குலுங்கி வரதன் வருவானே, அந்த சேவையை சேவிக்கிற பாக்கியத்தை நான் இழந்துட்டேனேன்னார் தொட்டையாச்சாரியார். பழையன்னு ஒரு பிளாஷ் என்ன, அப்படியே அவருக்கு எதிர அங்க கருட சேவையில பெருமாள் எப்படி இருப்பானோ அதே சேவைய தொட்டையாச்சாரிக்கு இங்க கொடுத்தான் சுவாமி. எங்க சோழிங்கபுரத்துல தக்கான் குளம் கரையில பெருமாளை சேவிச்சார். இன்னைக்கும் அதனால்தான் சோழசிம்மபுரத்துல தொட்டையாச்சார் சேவைன்னு வரதராஜ் அங்க இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு ஒரு கருட சேவை பண்ணும். அக்ரூர் அப்படி நினைச்சிட்டார் சுவாமி. அதெல்லாம் நம்ம புராணத்தை கேள்விப்பட்டோம். எங்க ஆச்சார இடத்துல பிரத்யட்சமா பார்த்தோம். அந்த சம்பந்தத்துல எங்களுக்கு வரக்கூடியதான ஒரு பிரைடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் கம்பேரிசே பண்ண முடியாது. அது மாதிரி எங்களுக்கு அது ஒரு பிரைடு தான், அது ஒரு கர்மம் தான்.